வணக்கங்க. இன்றைக்கி நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு மாதிரி எண்ணெய் கோவக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. இந்த குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த கோவக்காயை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு. இது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க தோட்டத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்ததுங்க. சூப்பராக இருக்கும் பாருங்கள். காய் பாருங்கள், ஒன்று ஒன்று நம்ம மோதிர விரல் அளவுக்கு இருக்குதுங்க. அவ்வளோ பெரிய காய். எப்போவுமே நம்ம தோட்டத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக பறித்து செய்கிற மாதிரி நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற காய்கறிகளில் டேஸ்ட் வர்றதில்லைங்க. சரி வாங்க குழம்பு எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முதல்ல கோவக்காயை இந்த மாதிரி நாளாக கீறி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா காயுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கோவக்காயில் வெறுமனமே உப்பும் மிளகாத்தூளும் சேர்த்து தடவி சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சமைக்காமையே கூட சாப்பிட்லாம். வெள்ளரிக்காய் மாதிரி டேஸ்ட் நல்லாயிருக்கு பச்சையாக சாப்பிடும்போது. இப்போ இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு அரை மூடி தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்திருக்கிறேன். இந்த தேங்காய் கூடயே ஒரு கட்டை பூண்டு, ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயத்து கூடயே ஒரு 2 தக்காளி சேர்த்திக்கலாம். இந்த தக்காளி கூடயே கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்திக்கலாம். கறிவேப்பிலையில் நிறைய சத்துக்கள் இருக்குது. கண்டிப்பாக நம்ம அன்றாட உணவில் கறிவேப்பிலை கண்டிப்பாக சேர்த்திக்கணும். இது கூடயே 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்திக்கலாம். நான் கையளவில் தான் எடுத்துருக்கிறேன். இப்போ ஒரு மண் சட்டியில் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்தி நல்லா ஹீட் பண்ணிவிட்டு, ஆயில் ஹீட் ஆனோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கோவக்காயை சேர்த்தி நல்லா வதக்கலாம். நல்லா காய் சுருங்கி வந்துடணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கணும். இது செக்கில் ஆட்டினா சுத்தமான கடலெண்ணெய்ங்க. நல்லெண்ணெய் இருந்தாலும் நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்திங்க. நான் இன்றைக்கி கடலெண்ணெய் தான் சேர்த்திருக்கிறேன். கடலெண்ணெய் சுத்தமாக இருக்கிறதுனால எப்படி பொங்கி வருதுன்னு பாருங்கள் நொர நொறையா. இப்போ இது கூடயே ஒரு எலுமிச்சங்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்திக்கலாம். எடுத்து வச்சுருக்க மசாலா கூட இடையில இந்த காயையும் நல்லா வதக்கலாங்க. இந்த காய் கூடயே மஞ்சத்தூள் 1 ஸ்பூனும் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். காய்க்கு தேவையான அளவு சேர்த்தி நல்லா வதக்கலாம். அப்போ தான் இந்த உப்போட டேஸ்ட்டெல்லாம் காயில் இறங்கி நல்லா இருக்குங்க குழம்பு. பாருங்கள், நல்லா இந்தளவுக்கு வதக்கணும். இந்த காய் எந்த அளவுக்கு நல்லா வதக்குறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ காய் நல்லா வதங்கிருச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு அதே எண்ணெயில் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்திக்கலாம். வெந்தயம் பொரிஞ்ச பின்னாடி கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச பின்னாடி கறிவேப்பிலை சேர்த்திக்கலாம். கறிவேப்பிலை நல்லா பொரிஞ்ச பின்னாடி நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவையெல்லாம் நல்லா மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்சி எடுத்த மசாலாவை நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதக்கலாம். கைவிடாமல் வதக்குங்க, அடி பிடிச்சிட போகுது. நல்லா வதக்கலாம். இதில் இருக்க பச்சை வாசனையெல்லாம் போயிடணுங்க. அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. இது வதக்கும் போதே அதோட வாசம் சூப்பராக இருக்குங்க. இப்போ இது கூடயே 2 ஸ்பூன் சாம்பார் மிளகாய் தூள் சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரத்துக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கிங்க. சாம்பார் மிளகாய் தூளோட இந்த மசாலா நல்லா வதங்கணும். நல்லா ஆயில் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதங்கணுங்க. இப்போ சைட்லலாம் பாருங்கள், ஆயில் ஓரளவுக்கு பிரிஞ்சு வருது. இதே மெத்தடில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செஞ்சாலும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாகவும் இருக்குங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்திக்கலாங்க. உங்கள்கிட்ட பெருங்காயத்தூள் இருந்தாலும் கண்டிப்பாக சேர்த்திக்கிங்க. பெருங்காயம் சேர்த்தும் போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அது கண்டிப்பாக புளி போடுற எல்லா குழம்புக்குமே பெருங்காயம் சேர்த்தி பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும்.
மசாலா நல்லா வதங்குதுங்க. இன்னொரு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்திக்கலாம். இந்த குழம்பு ரொம்ப தண்ணியாட்டம் இருக்கக்கூடாதுங்க, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியமான ஒரு பதத்தில் தாங்க இருக்கணும். இப்போ நான் மண் சட்டியில் வச்சுருக்கனால தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சி கெட்டியாகி வந்துருங்க. அதனால தான் நான் இவ்வளோ தண்ணி சேர்த்திருக்கிறேன். நீங்கள் நார்மலாக வானொலியிலலாம் செய்யும்போது அளவாக தண்ணி சேர்த்திக்கிங்க. குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க. இன்னொரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பின்னாடி இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துனா போதும். காயில் நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்திருக்கோம். அது இப்போ கரெக்டாக கனெக்ட் பண்ணி தேவையான அளவு மட்டும் சேர்த்திக்கிங்க உப்பு. குழம்பு பாருங்க நல்லா தளன்னு நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சுருக்கிற இது கோவக்காயை சேர்த்திக்கலாங்க. கோவக்காயை சேர்த்து நல்லா கொதிக்க விடணுங்க. இந்த கோவக்காயில் இந்த மசாலாவெல்லாம் இறங்கிடணும், அந்தளவுக்கு நல்லா கொதிக்கணும். இந்த குழம்பு ரொம்ப வித்தியாசமாகவும் சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. நாங்கள் சப்பாத்திக்கு தான் இந்த குழம்பு செஞ்சுருக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், மேலே எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணுங்க குழம்ப. இப்போ நம்ம சூப்பரான எண்ணெய் கோவக்காய் குழம்பு ரெடி பண்ணிட்டோங்க. இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.